Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி இண்டிவிஜுவலாக ஒரு தனிப்பட்ட ஸ்டாக்குக்குள்ளே ஹையஸ்ட் ஓஏ எந்த ஸ்கிரிப்டில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெக்ஸானில் அதிகமான ஓஏ கிரியேட் ஆகிருந்தது. கால் சைடு பாருங்கள் 13,534 கான்ட்ராக்டும், புட் சைடு பாருங்கள் வெறும் 1,519 கான்ட்ராக்ட் மட்டும்தான் நியூவாக உள்ளே வந்திருந்தாங்க. இது புட் சைடை விட கால் சைடு தான் ஹையஸ்ட் ஓஏ உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றத இது நமக்கு காட்டுது. இதோட கிராஃப் கூட பார்த்துடலாம். பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட கிராஃப் பாருங்கள், ஃபுல் வியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு டெக்ஸான் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு, ஆனால் நெகட்டிவில் போயிடுச்சு. தொடர்ந்து பாருங்கள், இது ஒன் சைடு ரேலி தான் வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, புட் சைடை விட கால் சைடு ரொம்ப அதிகமான ஓஏ கிரியேட் ஆனதுனால தொடர்ந்து ஒன் சைடு ரேலி வந்திருக்கு. இதை நம்ம ட்ரெண்டிங் ஓஏலையும் ஒரு டைம் பார்த்துருவோம். இந்த ஆப்ஷன் சைனில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், சேஞ்ச் இன் ஓஐ கால் சைடு அதிகமான ஓஐ உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் புட் சைடில் பாருங்கள் எல்லாமே எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. புட் சைடில் இந்த மணியில் எக்ஸிட் பண்ணியிருக்காங்க, அவுட் ஆஃப் த மணியில் ஓரளவுக்கு உள்ளே வந்திருக்காங்க. இதை நம்ம கிராஃபாகவும் பார்த்துடலாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கேட்டகரியில். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நெட் ஓஐ பாருங்கள், கால் சைடு அதிகமான ஓஐ இருக்குது. 12.70 lakhs கால் சைடு அதிகமான ஓயும், புட் சைடு 5.43 lakhs புட் சைடு ஓய் இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன்னாக்க சேஞ்ச் இன் ஓய் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறேன். இதில் பாருங்கள், உங்களுக்கு கால் சைடு 3.46 lakhs நியூவாக ஓஏ உள்ளே வந்திருக்காங்க. அதே புட் சைடு பாருங்கள் மைனஸில் போயிருக்கு, 39.85K மைனஸில் போயிருக்கு. இதுவும் இன்றைக்கி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கிறதுக்கு நல்ல ஒரு டேட்டாவும் அமைஞ்சிருந்தது. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கூட பாருங்கள், உங்களுக்கு 18,500 காலில் ஹையஸ்ட் ஓஐ கிரியேட் ஆகியிருந்தது இன்றைக்கி. அதுக்கும் அடுத்தபடியாக 17,000, அதுக்கும் அடுத்தபடியாக 17,500. இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் அதிகமான நியூ ஓஐ கால் சைடு வந்திருந்தாங்க. அதே புட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட் கவரிங் நடந்திருந்தது. இதில் பாருங்கள் 17,000 புட் ஆப்ஷனில் 69.15K மைனஸில் போயிருக்கு. அதுக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் 34.85K மைனஸில் போயிருக்கு. அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 17,250 புட் ஆப்ஷனில் 25.85K மைனஸில் போயிருக்கு. இதை நெட்டாக பார்க்கும்போதே உங்களுக்கு புரியுது, கால் சைடு ஹையஸ்ட் ஓஏ உள்ளே வந்திருக்காங்க, புட் சைடு எக்ஸிட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. இதிலேருந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் டவுன் சைடு போக போகுது அப்படின்றத, இந்த ட்ரெண்டை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதுதான் இந்த மாஸ்டர் எக்ஸல் சீட்டுமே காட்டுது. இந்த மாஸ்டர் எக்ஸல் சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கேனராக நமக்கு ஒர்க் ஆகும். எந்தெந்த ஸ்டாக்கில் அதிகமான ஓஐ உள்ளே வருது வெளியே போகுதுன்றது நமக்கு இது ஒரு மாஸ்டர் எக்ஸல் சீட்டாக ஸ்கேன் பண்ணி நமக்கு எவ்ரி 1 minute நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம்னாக்க, எந்த ஸ்டாக்கில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறமா நம்ம இந்தமாரி நம்ம ப்ராஃபிட் மார்ட்டோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே போயிட்டு இதை பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளால் ட்ரேடிங் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான். இதில் இன்னும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் செயினில் போயிட்டு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பை செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த இடத்துலேருந்தே பை ஆர் செல் இந்த இடத்துலேருந்தே பண்ணிக்க முடியும். இந்த பட்டன் மேலே செல் கிளிக் பண்ணிங்கன்னா செல் நடக்கும். அதேமாதிரி இந்த பட்டன்லேயே உங்களுக்கு பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பை நடக்கும். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த ட்ரெண்டிங் ஒய் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ட்ரெண்டிங் ஒய் ஓப்பன் ஆன உடனே இந்த கிராஃபை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இந்த கிராஃபில் பாருங்கள், இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் ஒன் சைடு செல் ரேலியாக இருந்தது. இதோட ஓஏ இன்க்ரீஸ் ஆனதும் ஒன் சைடாக தான் இருந்தது. பாருங்கள், காலையிலேருந்தே உங்களுக்கு கால் சைடு தான் அதிகமான ஓஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புட் சைடு எல்லாமே ஷார்ட் கவர் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இது நம்ம டேட்டாவும் ஒரு டைம் பார்த்துடலாம். 3 minute டைம் ஃப்ரேமில் டேட்டாவும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் எப்போவுமே சொல்கிற மாரி தான், காலையில் 9:15, 9:18 இந்த 2 டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் இந்த ஸ்டாக்கோட சென்டிமெண்ட் அப் சைடு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா 9:21க்கு இதோட சென்டிமெண்ட் டவுன் சைடு அப்படின்னு நமக்கு சொல்லுது. ஏன்னா அந்த கலர்ஸை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். தொடர்ந்து பாருங்கள், அதுக்கப்புறமா மார்க்கெட்டு முடிகிற வரைக்குமே உங்களுக்கு இதோட ட்ரெண்டு நெகட்டிவ் அப்படின்னு நமக்கு சொல்லுது. இந்த கிராஃபும் நமக்கு அதுதான் சொல்லுது. அதேமாரி இந்த மாஸ்டர் எக்ஸல் சீட்டும் நமக்கு அதுதான் சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி டேட்டா அடிப்படையில் ஆப்ஷனில் பை செல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நான் இந்த எக்ஸல் சீட்டை பற்றி லைவாக 20 days உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த டேட்டா எப்படி ஒர்க் ஆகுது, எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு புரியும். அதனால் லைவாக உங்களுடைய சந்தேகத்தையும் நீங்கள் தீர்த்துக்க முடியும். அதனால் லைவாக நான் 20 days உங்களுக்கு இந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதேமாரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ப்ராஃபிட் மார்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் மார்ட்டில் நான் உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.